இன்று இந்த சிவனின் கரங்களால் உனது மரணம் என்பது விதிக்கப்பட்ட ஒன்றாகும். அதற்கு வாய்ப்பில்லை. இது எவ்வாறு சாத்தியமாகும்? அசுர மாதா திதியின் கருவிலிருந்து ஜனனித்த அந்தகாசுரன் எவ்வாறு சிவசக்தியின் அம்சமாக இருக்க முடியும்? இவை அனைத்துமே விதியின் விளையாட்டாகும் தேவி. தாங்களும் மகாதேவரும் அசோக சுந்தரியின் விவாக வேளையில் நிபந்தனை காரணமாக பிரியும் தருணம் வந்தபொழுது அசுரமாதா இந்த சதி திட்டத்தை தீட்டினார்கள். அவர்களின் அந்த சதித்திட்டத்தில் அவர்கள் வெற்றியும் பெற்றார்கள். மகாதேவர் மற்றும் தங்கள் கண்ணீரை திருடி அசுரமாதா கர்ப்பவதி ஆனார்கள். அதில் எஞ்சியிருந்த ஒரு துளியை பூமாதேவி பருகினார்கள். அதிலிருந்துதான் பௌமன் பிறந்தான். எச்சரிக்கிறேன் மகாதேவா. அந்தகாசுரனும் பௌமனும் இருவரும் சிவசக்தியின் அம்சம்தானா? ஆம் தேவி. அதுதான் உண்மை என்றால் மீண்டும் விதி சிவசக்தியுடன் விளையாடுவதை நான் அனுமதிக்க மாட்டேன். இதற்கு முன்பு நிகழ்ந்தது போல் சிவனின் கரங்களால் சிவசக்தியின் மைந்தன் இறப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். வாருங்கள். சிவனின் கைகளால் சிவசக்தியின் அம்சம் மீண்டும் இறப்பதற்கு முன்பாக நாம் சென்று அந்தகாசுரனின் ஜனன ரகசியத்தை அவனிடம் கூறலாம். என் உதிரம் எங்கெல்லாம் சிந்துகிறதோ அங்கெல்லாம் ஏராளமான அந்தகாசுரன் பிறக்க வேண்டும். ததாஸ்து.
தாக்குங்கள்! அந்தகாசுரனின் சக்திக்கு முன்னால் சிவனின் சக்திகள் அனைத்தும் செயலற்று போய்விட்டது. என் முன்னே தாங்கள் சரணடைய வேண்டும். அதர்மத்தின் இருள் எந்த அளவிற்கு படர்ந்திருப்பினும் சரி, தர்மத்தின் பிரகாசமானது அதனை வீழ்த்திடும். பௌமா, 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 வா இங்கு. உனக்கான பரீட்சை அரங்கேறும் தருணம் இது. தாயே, மகாதேவர் என்னை அழைக்கிறார். நான் உடனடியாக அங்கு செல்ல வேண்டும். நிறுத்துங்கள் மகாதேவா! நிறுத்துங்கள். சுந்தரி, அழகியே, நீ இங்கு என்ன செய்கிறாய்? அதோடு சிவனிடம் சென்று ஏன் உரையாடுகிறாய்? வெகு விரைவில் சிவனை வீழ்த்தி அண்ட சராசரத்தையும் உனது காலடியில் சமர்ப்பிப்பேன். அதற்கு பிறகு விவாகம் செய்து கொள்வேன். விவாகம் செய்து கொள்வேன். அந்தகாசுரா, மூர்க்கனே, மதி கெட்டவனே, உனது மனதில் இதை போன்ற தவறான எண்ணம் எவ்வாறு உதித்தது? சிந்தித்து செயல்பட்டால் அதற்கு பெயர் காதலே இல்லை. ஏனென்றால் காதலுக்கு கண் இல்லை. வாயை மூடு. இது காதல் அல்ல, இது பாவமாகும். என்ன பாவம்?
ஏனென்றால் நான் உனது அன்னையாவேன், அன்னையாவேன், அன்னையாவேன். என் மைந்தனா? இல்லை, இல்லை, நான் இதை நம்ப மாட்டேன். நீ என்னிடம் பொய்யுரைக்கிறாய். நான் நம்ப மாட்டேன். நீ கூறும் பொய்யை நம்புவதற்கு நான் மூடன் அல்ல. நான் நம்ப மாட்டேன். நீ என்னை ஏமாற்ற பார்க்கிறாய். இல்லை மகனே, நான் பொய் உரைக்கவில்லை. இதுவே உண்மை. உண்மை பிரபு. ஏன் மௌனம் காக்கிறீர்கள்? உண்மையை உரைக்காவிட்டால் தங்களை இங்கே பஸ்மமாக்கி விடுவேன். தாயே, தாயே, அவர்கள் கூறுவது பொய்தானே? இதுதான் உண்மை, இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இவர்கள்தான் உனது அன்னை அந்தகாசுரா. நீ சிவன் மற்றும் சக்தியின் அம்சம். இல்லை, நான் ஏற்க மாட்டேன். நான் இந்த உண்மையை ஏற்க மாட்டேன். இவர் என் தந்தையாக இருக்க வாய்ப்பில்லை. இவர் என் தந்தை இல்லை. நீ ஒப்புக்கொள்ளாததால் உண்மை மாறிவிடப் போவதில்லை அந்தகாசுரா. உண்மை அதுதான். நீயும் பௌமனும் சிவசக்தியின் அம்சமாவீர்கள். பௌமன், நாராயணா, இதுவே உண்மை என்றால் நானும் சிவசக்தியின் அம்சம்தானா? ஆம் பௌமா. அவ்வாறென்றால் எனக்கு இரு அன்னையர்கள், அதோடு தேவாதி தேவர் என்னுடைய தந்தை. நான் தன்னியனானேன். என் வாழ்க்கை பூரணமானது. கணேசன் அவர்களும் கார்த்திகேயன் அவர்களும் என் சகோதரர்கள். அசோக சுந்தரியும் என் சகோதரியா. என் ஜனன ரகசியம் விலகிய மறுகணம் அழகிய உறவுகளின் பூங்காவனம் என் முன் காட்சி அளிக்கிறது. சகோதரா, சகோதரா,
கேட்டீர்களா? நாம் இருவரும் சிவசக்தியின் அம்சமாவோம். அவ்வாறு என்றால் நாம் இருவரும் உலகத்தின் அதிபதிகள். இனியும் தங்களுக்கு என்ன தேவை? வேறு என்ன தேவை அண்ணா? எனது கண் பார்வைக்கு என்ன நேர்ந்தது? உனது பார்வை பறிபோனதற்கு காரணம் வேறு எவரும் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் சிவனும் சக்தியும் ஆவார்கள். நிறுத்துங்கள்! நீதான் அந்த அந்தகாசுரனா? பிறக்கும் பொழுதே கண் பார்வையை இழந்து பிறந்தவன். நமது யுத்தம் முடிவிற்கு வரவில்லை மகாதேவா. தாக்குதலை எதிர்கொள்ள தயாராக இருங்கள். வேண்டாம் மகனே, நீ உன் தந்தையை எதிர்த்து யுத்தம் புரிவாயா? இவரை எதிர்க்க போகிறாயா? இது சரியல்ல. அப்படி அழைக்காதீர்கள். நான் உங்கள் மைந்தன் அல்ல. அன்னை தித்தியின் கருவிலிருந்து ஜனித்த இந்த அந்தகாசுரன் இந்த சிவன் மற்றும் சக்திக்கு எந்த விதத்திலும் சொந்தமல்ல. நமக்குள் இருக்கும் ஒரே உறவு சிவன் மீதான விரோதம் மட்டுமே. அவர் மீது நான் கொண்டுள்ள குரோதம் மட்டுமே என்னையும் மகாதேவரையும் இணைத்துக் கொண்டிருக்கிறது. சகோதரா, என்னுடைய மனதிலும் தந்தை மீது குரோதமும் அதீத அளவு வெறுப்பும் இருந்தது. என்று அவரை காண்கிறேனோ யுத்தம் புரிவேன் என்று இருந்தேன். ஆனால் தந்தை மகாதேவர் என்றவுடன் எவ்வாறு அவரை வெறுப்பேன்? உண்மையில் நாம் இருவரும் அதிர்ஷ்டசாலிகள் அண்ணா. இனி என் வாழ்நாள் முழுவதும் மகாதேவரை பூஜிக்க விரும்புகிறேன். அவர் காலடியிலிருந்து பக்தி செய்ய விரும்புகிறேன். நீ உன் விருப்பப்படி செய். ஆனால் நான் மகாதேவரோடு யுத்தம் தான் புரிவேன். பிரம்மதேவர் எனக்கு அளித்த வரமானது இனி பலனளிக்காது என்று தெரிந்தும் கூட நான் மகாதேவரை எதிர்த்து போரிட முடிவெடுத்து விட்டேன். எனது உடல் முழுவதும் தங்களின் உதிரமே ஓடுகிறது என்றாலும் சரி, நான் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறேன். யுத்தம் நமக்கிடையே நிச்சயம் நடக்கும் மகாதேவா. மகனே, என்னை மகனே என்று அழைக்காதீர்கள். நான் தங்களின் மைந்தன் அல்ல. தாங்கள் தான் என் தந்தை என்றால் என் பார்வையை ஏன் பறித்தீர்கள்? என் பார்வையை பறித்ததோடு என் தந்தை என்ற உண்மையையும் தாங்கள் மறைத்தீர்களே. என் நிலையை அறிந்திட முயற்சி செய். நம் இருவரின் பந்தம் குறித்து யாம் அறியேன்.
ஆம் மகனே. மகாதேவர் அண்ட சராசரத்தில் உள்ள அனைவர் மேலும் அன்பு காட்டுபவர். அவர் எதற்காக தனது மகனையே பார்வையற்றவனாக படைப்பார்? பிடிவாதத்தை துறந்துவிடு. நிதானமாக நாங்கள் கூறுவதை கேள். எதையும் கேட்க தயாராக இல்லை. நான் மகாதேவருடன் யுத்தம் புரிய வேண்டும். உங்கள் திரிசூலத்தை வீசுங்கள். முடிந்தால் என் தாக்குதலுக்கு பதிலளியுங்கள். என் மைந்தனோடு யுத்தம் புரிவது எனக்கு புதிதல்ல. இதற்கு முன்பும் நான் என் மைந்தனோடு யுத்தம் புரிந்துள்ளேன். மீண்டும் என்னை துயர் கொள்ளச் செய்யாதே. நான் இந்த யுத்தத்தை நிச்சயம் புரிந்திட மாட்டேன். தாங்கள் என்னோடு யுத்தம் புரியாவிட்டால் நான் இக்கணமே தங்களின் பிரபஞ்சத்தை இருள்மயமாக்கி விடுவேன். அண்ட சராசரத்தையும் அழித்து விடுவேன். வேண்டாம், வேண்டாம். பார்த்தீர்களா அசுரமாதா அதிதி, அசுரகுரு சுக்கராச்சாரியரே, இவை அனைத்தும் தங்களுடைய சூழ்ச்சி மற்றும் தீய எண்ணத்தால் உண்டான விளைவு. மகாதேவர் ஜலந்தரனை எதிர்த்த பொழுதும் தங்களுக்கு அறிவுறுத்தினார், ஆனால் கேட்கவில்லை. இன்று மீண்டும் அதே தவறை தாங்கள் செய்துள்ளீர்கள். சற்றும் தங்களுக்கு வெட்கமாக இல்லையா? இந்த பாவத்தை செய்து என்ன பலன் பெற்றீர்கள்? நாங்கள் குற்றவாளிகளும் அல்ல, பாவிகளும் அல்ல. சரி என்று தோன்றியதை தான் செய்தோம். அன்னையாக நானும், குருவாக அசுர குருவும் எங்கள் குலத்தின் வளர்ச்சிக்காகத்தான் அனைத்தையும் செய்தோம். தாங்களும் எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தீர்களே. அமிர்தத்தை எங்களிடமிருந்து பறித்தீர்கள். அவ்வாறெனில் தாங்களும் குற்றவாளிதான். அதை போலவே எங்கள் குலத்தை காப்பதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம். அது தவறு என்று கூறினால் எங்களுக்கு கவலை இல்லை. நாராயணா, யார் குற்றவாளி, யார் பாவம் புரிந்தவர் என்பதை எடுத்துரைப்பதற்கு இது இடம் அல்ல. அதோடு அசுரமாதா திதி கூறுவது அனைத்தும் முற்றிலும் உசிதமாகும். எங்களது செயல் தவறானதாக இருக்கலாமே தவிர எங்களது உத்தேசத்திலும் முயற்சியிலும் தவறு ஏதுமில்லை. எங்களது உத்தேசமும் முயற்சியும் ஒன்று மட்டும்தான். அசுர குலத்தை உலகிலும் பரப்புவதும் தேவர்களை தோற்கடிப்பதும் தான். அந்த முயற்சி என்றும் தொடரும். ஆயுதத்தை ஏந்துங்கள். மகாதேவா, இல்லை என்றால் தாங்கள் உருவாக்கிய பிரபஞ்சம் அழிவதை காணுங்கள். இவ்வாறு செய்யாதே மகனே. இப்பிரபஞ்சத்தை அழிப்பதற்கான முயற்சி செய்யாதே. பிரபஞ்சத்தை காக்க வேண்டுமா? ஆயுதத்தை ஏந்துங்கள். இப்போதே என்னுடன் வந்து யுத்தம் புரியுங்கள்.
அந்தகாசுரா, இவ்வாறு செய்யாதே. அப்பாவிகளை வதைக்காதே அந்தகாசுரா. வேண்டாம் மகனே, மேலும் மேலும் பாவம் புரியாதே. கூறுவதை கேள் மகனே. மகாதேவர் என்னோடு யுத்தம் புரியாத வரை இந்த அழிவு தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்பாவிகள் மாண்டு கொண்டே இருப்பார்கள். சிவபக்தர்களின் சம்ஹாரம் தொடர்ந்து அரங்கேறும். அந்தகாசுரா, நீ யுத்தம் புரிந்திடவே விரும்புகின்றாயா? யுத்தம் புரிந்திட நான் தயார். சிவன் உன்னோடு யுத்தம் புரிவான். சிவன் உன்னோடு யுத்தம் புரிவான். மகாதேவா, இது என் எச்சரிக்கை மகாதேவா. மைந்தன் என்று எளிதாக எண்ண வேண்டாம். நான் இன்று தப்பித்து விட்டால் பிறகு தங்களது பாசத்திற்குரிய பிரபஞ்சம் தப்பிக்காது. அந்தகாசுரா! ஒரு அந்தகாசுரனை கண்டு அஞ்சினீர்கள். இப்போது லட்ச அந்தகாசுரன் இருக்கிறார்கள். இனி பிரபஞ்சத்தில் இருள் சூழ்வதை எவராலும் தடுக்க முடியாது. அண்ட சராசரம் முழுக்க இனி காரிருள் சூழப் போகிறது. இவ்வாறு அநியாயம் புரியாதே அந்தகாசுரா. இத்தவறை செய்யாதே. நாங்கள் கூறுவதை கேள் மகனே. பிரபஞ்சத்தை நாங்கள் அழித்து விடுவோம். அந்தகாசுரா, மகாதேவா, இது இவ்வாறே தொடர்ந்தால் அண்ட சராசரமும் நொடிப்பொழுதில் அழிந்துவிடும். பௌமா, நான் உனக்கு பயிற்சி அளித்தேன். மாயைகளை கற்பித்து சக்திகளை வழங்கினேன். சிந்திய உதிரத்தை நீ மீண்டும் பெற்றிடும்படி செய்வேன் என்று உனக்கு ஒரு வரமும் அளித்திருக்கிறேன். உனக்கு வாக்களிக்கிறேன். நீ சிந்திய உதிரங்கள் யாவும் மீண்டும் நீ பெற்றிடும்படி செய்வேன். செல், உன் சகோதரன்
எனது மைந்தன். அந்தகாசுரன் சிந்த இருக்கும் உதிரங்கள் யாவையும் நீ உள்வாங்க வேண்டும். இனியொரு அந்தகாசுரன் ஜனனிக்க கூடாது. உடனே செல் பௌமா. அவ்வாறே மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. மகாதேவா, இந்த விளையாட்டெல்லாம் எனக்கு பிடிக்கவில்லை. இனி இதை கொண்டு அண்ட சராசரத்திலும் நான் இருளை பரப்பப் போகிறேன். இல்லை, இந்த ஒரே தாக்குதலில் பிரபஞ்சத்தில் இருந்து ஒளியை பறிக்கப் போகிறேன். வேண்டாம் அந்தகாசுரா. சிவனானவன் வேண்டி கேட்கிறேன், இவ்வஸ்திரத்தை பிரயோகிக்காதே. இந்த அமோக அஸ்திரத்தை கொண்டு அண்ட சராசரத்தையும் இருள்மயமாக்கப் போகிறேன். ஆனால் தங்களால் ஏதும் செய்ய இயலாது. அந்தகாசுரா, அந்தகாசுரா, அந்தகாசுரா. மகனே, அந்தகாசுரா, ஹர ஹர மகாதேவா, மகாதேவா, மகாதேவா.
தாயே, நான் என் மீதே மிகுந்த குரோதத்துடன் இருக்கிறேன். எந்த மகனும் செய்யக்கூடாத மாபெரும் பாவத்தை நான் செய்துவிட்டேன். அதற்கு மன்னிப்பே கிடையாது. அசுரமாதா, அசுரகுரு, மிக்க நன்றி. தாங்கள் எனக்கு வாழ்க்கையை தந்தீர்கள், உயிர் வாழ்வதற்கான காரணத்தை தந்தீர்கள். உங்கள் இருவர் மீதும் எனக்கு வருத்தம் இல்லை. என் வருத்தம் எல்லாம் ஒருவர் மீதுதான், எனது தந்தையின் மீது மட்டுமே. தாங்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லையே. தாங்கள் என்ன எண்ணினீர்கள்? தாங்கள் தான் எனது தந்தை என்று அறிந்த மறுகணமே நான் பௌமன் போல் உற்சாகம் அடையவில்லை என்று எண்ணி விட்டீர்களோ? சிவசக்தியின் அம்சமாக இருப்பது நான் பெற்ற வரம் அல்லவா? நான் இந்த யுத்தத்தை வேண்டாம் என்று துறந்து தங்களிடம் சரணடைய எண்ணினேன். ஆனால் நான் செய்த பாவம் மிக கொடியதல்லவா? என் கரங்களைக் கொண்டு பலரது கண்களுக்கு அதர்மத்தின் திரையை கட்டினேன். அத்திரை அனைத்தும் என் மரணத்திற்கு பிறகே விடுதலை பெறும். அதுவுமின்றி என் தந்தை அழகாக உருவாக்கிய இந்த பிரபஞ்சமானது அவர் மகனின் தீய செயலால் அழியும் என்பதை என்னால் ஏற்க முடியவில்லை. அவ்வாறு நடந்துவிட்டால் அது எனக்கு அவமானம் அல்லவா? அதனால்தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். ஒருவேளை இந்த முடிவை நான் முன்பே கூறியிருந்தால் தாங்கள் தங்களின் மைந்தனை தாக்கியிருக்க மாட்டீர்கள். எனது முடிவுதான் எனது பிராயச்சித்தமாகும். குரோதம் மற்றும் அகங்காரத்தில் நான் கூறியிருந்தாலும் 11 முறை நான் தங்கள் திருநாமத்தை ஹர ஹர மகாதேவா என்று கூறியிருக்கிறேனே. அதற்கு பதிலாக சிவசக்தியின் அம்சமான நான் தங்களிடம் ஒரு வரம் கேட்கிறேன். நீ வேண்டும் வரம் யாதென்று கூறு. கூறு மகனே, உன் விருப்பம் என்ன? சிவன் மற்றும் என் தாய் சக்தியின் மடியில் என் உயிர்
என் உயிர் பிரிவது உங்களின் மடியில் தான் நிகழ வேண்டும். அந்த வரம் போதும் தந்தையே, தாயே. ஹர ஹர மகாதேவா. மகனே, தனத்தின் மகத்துவத்தை நாம் யாவரும் அறிவோம். எனவே என்றுமே தனத்தினை பெறவும் நாம் முயல்கின்றோம். ஆனால் நாம் ஒன்றை மறக்கின்றோம். அதுவே தனத்தினை விட மிக மகத்துவமான ஒன்று. அதுதான் காலமும் உறவும். நேரம் மற்றும் உறவின் மகத்துவத்தை நாம் எப்போது அறிகின்றோம்? அவற்றை இழந்திட்ட சமயம். அதன் பிறகே உணர்கின்றோம். இழந்தது தனம் எனில் மீண்டும் அதை ஈட்டிடலாம். ஆனால் நல்லுறவையோ நற்காலத்தை இழந்திட்டால் அவற்றை மீண்டும் அடைவது என்பது இயலாத ஒன்றென்பதை உணர மறக்கிறோம். உண்மை கூற்றை புறக்கணிக்கிறோம். ஆகையால் வாழ்க்கை இனிதாக அமைய வேண்டுமென்றால் நேரமும் உறவும் மட்டும்தான். அதற்கு நன்மதிப்பளியுங்கள்.